இமையானவரே, மகிமையான காரியங்களை எங்களுக்காக செய்து முடிக்கிறவரே, பிதாவின் வலது பாரிசத்திலிருந்து எங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிற எங்கள் ராஜாவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமே. இந்த வருடத்தின் இறுதி மாதத்திலும் 1ஆம் தேதி தேவ சமூகத்தில் ஆமே, இந்த 31வது நாள் ஜெபத்திலும் நம்மை இணைத்திருக்கிற கர்த்தர், இந்த 31வது நாளிலே நம்மை பரலோகத்தோடு இணைத்த கர்த்தர், நம்மை பரலோகத்தோடு இணைத்த கர்த்தர். அமேன், அமேன். அப்படி ஸ்தோத்திரம் பண்ண துவங்குவோமா? ஹல்லேலூயா. இருதயங்கள் தேவனோடு இணைகிறது, சிந்தைகள் கர்த்தருக்குள்ளாய் பலன் கொள்ளுகிறது. உங்க சிந்தைகளும் ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாம் ஆண்டவரோடு இணைகிறது. ஆமேன், ஆமேன். அப்படி அவருடைய பிரசன்னத்திற்கு ஒப்பு கொடுத்தவர்களாய் அவருடைய பிரசன்னத்திற்குள்ளே தங்களை தாழ்த்தி எல்லாரும் தேவனுக்கு நேராக உங்க இருதயத்தை திருப்புவோமா? ரகத ரமா சந்துராதனரா ரிகவரபௌ சந்துராதனரா ரிகபல் பிரௌடமனோ சந்துராதனரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் போதும் அப்பா, நீங்க போதும் ஆண்டவரே, எங்களுக்கு நீங்க போதும் ராஜா. நீங்க எங்களோடு இருக்கிறது மாத்திரம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில நன்மை செய்கிறவரே, எங்களுக்கு சகாயம் செய்கிற கேடகமே ஆண்டவரே. எத்தனை இக்கட்டுகள் வந்தாலும், சத்துரு பெருவெல்லம் போல மோதி அடித்தாலும், சத்துருவின் இஷ்டத்திற்கு விட்டு கொடாமல் எங்களை தாங்குகிற நல்ல தெய்வமே. ஆமே. இதுவரை எங்களை நடத்தினீர் ஆண்டவரே. இந்த வருடத்தில், இந்த இறுதி மாதத்திலும் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியா எங்களை வைத்தீ. எங்கள் கண்களை கண்ணீருக்கு எங்கள் விலைக்கு காத்தீர் ஆண்டவரே. எங்கள் கால்களை வலைக்கு நீங்களாக்கி ரட்சித்தீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆத்துமாவை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவித்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அப்படி சொல்வோமா? ஆமென். அவருடைய பார்வையிலே நம்முடைய ஜீவன், சுகம், பலன் யாவும் கர்த்தருடைய பார்வையிலே அருமையாய் காக்கப்பட்டது. இந்த வருடம் முழுவதுமாக நம்முடைய ஜீவன், சுகம், பலன் யாவும் கர்த்தருடைய பார்வையில அருமையாய் காக்கப்பட்டது. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கணும். ஆண்டவருக்கு நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை மரண கண்ணிகள், மரண போராட்டங்கள் வந்த நேரத்தில் மனுஷனுடைய கைக்கோ மரணத்திற்கோ சத்ருவின் பிடிக்கோ நம்மளை விட்டு கொடாமல் இம்மட்டுமாய் ஜீவனோடு வைத்த கர்த்தர், சுகத்தோடு வைத்தவர், பலனோடு வைத்தவர். ஆமே. அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற நமக்கு பலனை தந்தவர், அவருக்காக நம்மை நிற்க பண்ணினவர். ஆமேன். அவருடைய ஊழியத்திற்காக அழைத்து வேறு பிரித்து எடுத்தவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நீர் காரண என் துதிக்கு பாத்திர, இயேசுவே நீர் காரண எல்லா மகிமைக்கும் பாத்திர, இயேசுவே நீர் காரண என் துதிக்கு பாத்திர, இயேசுவே நீர் காரண எல்லா மகிமைக்கும் பாத்திர. உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம், உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். சொல்லுவோமா? உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம், உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். ஒருவராலேவும் ஒருவர் மூலமா, ஒருவராலேவும் ஒருவர் மூலமாய் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. இயேசுவே நீர் காரண என் துதிக்கு பாத்திர, இயேசுவே நீர் காரண எல்லா மகிமைக்கும் பாத்திர, இயேசுவே நீர் காரண என் துதிக்கு பாத்திர, இயேசுவே நீர் காரண எல்லா மகிமைக்கும் பாத்திர. உம்மை ஆராதிப்பேன் வாழ்
எல்லாரும். ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம், உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். எல்லாரும் சபை இணைந்து சொல்லட்டும், உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. ஜீவனை தந்து இதுவரை நடத்தினார், சுகத்தோடு நடத்தினார், பலத்தோடு நடத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை ஜீவனோடு வைத்த கர்த்தருக்கு ஜீவனுள்ள ஆராதனை செலுத்தினவர்களாய் ஆமென், நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஆமென், ஆமென். அல்லேலூயா. உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம், உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம், உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம், உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். ஒருவராலேவும் ஒருவர் மூலமாய், ஒருவராலேவும் ஒருவர் மூலமாய் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. இயேசுவே நீர் காரணம் என் துதிக்கு பாத்திரம். இயேசுவே நீர் காரணம் எல்லா மகிமைக்கும் பாத்திரம். இயேசுவே நீர் காரணம் என் துதிக்கு பாத்திரம். இயேசுவே நீர் காரணம் எல்லா மகிமைக்கும் பாத்திரம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம், உம்மை ஆராதிப்பேன். Glory. உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். சத்தம் உயர்த்தி, சத்தம் உயர்த்தி. நல்ல கரம் தட்டி ஆமென், ஆமென். எங்கள் காரணராய் இருக்கிற கிறிஸ்துவே, எங்கள் வாழ்க்கையின் ஆதாரமே, எங்களை வாழ வைக்கிற எங்கள் நம்பிக்கையே, எங்கள் பலனாகிய கர்த்தாவே, எங்கள் நம்பிக்கையாய் இருக்கிறவரே, எங்கள் சகாயரே, எங்கள் மறைவிடமே, நாங்கள் எப்பொழுதும் வந்தடையத்தக்க எங்கள் கண்மலையே, எங்கள் ஆபத்தில் அனுகூலமான துணையாய் இருக்கிறவரே, பாதம் கல்லில் இடராதபடி தம்முடைய தூதர்களை கொண்டு தாங்குகிற தெய்வமே, உம்முடைய நல்ல உள்ள கைகளில் எங்களை வரைந்து வைத்திருக்கிறவரே, எப்போதும் எங்களோடு இருக்கிற கர்த்தாவே, உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் எங்களோடு கூட இருக்கிறவரே. அல்லேலூயா. மரணத்திற்கு எங்களை விட்டு கொடாமல், சத்துருவின் இஷ்டத்திற்கு விட்டு கொடாமல், ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு ஒவ்வொரு நாடும் காத்து நடத்துகிற வல்ல பரிசுத்த ஆவியானவரே, ஹல்லேலூயா. உம்முடைய மகிமைக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய மகிமைக்காக ஸ்தோத்திரம், கர்த்தருடைய இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிற எங்கள் ராஜாதி ராஜாவே, அல்ல கரம் தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? எத்தனை பேர் அவர் என்னை நடத்தினார் என்று சொல்லுகிறீங்க? ஆமென். என்னை இதுவரை காத்தார் என்று சொல்லுகிறவர்கள் கரம் தட்டி, கரம் தட்டி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா 1வது அதிகாரம் 45வது வசனத்திலே இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாய் இந்த வார்த்தையை நாம பிடித்து கொள்ளலாம். விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். சகோதரர்களுக்கு அதே வசனம், விசுவாசித்தவனே பாக்கியவான், கர்த்தரால் அவனுக்கு சொல்லப்பட்டது நிறைவேறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. டிசம்பர் மாதம் என்றால் கர்த்தர் எதையெல்லாம் செய்வேன் என்று சொன்னாரோ அதையெல்லாம் செய்து முடிக்கிற மாதம், அவர் செய்து முடிக்கிற மாதம். ஹல்லேலூயா. அவர் எதையெல்லாம் செய்வேன் என்று உங்களோடு வாக்கு பண்ணினாரோ
அதையெல்லாம் அவர் நிறைவேற்றி முடிக்கிற காலம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இந்த வார்த்தையை மலடியா இருந்த எலிசபெத் சொல்லுகிறார், விசுவாசித்தவளே பாக்கியவதி. யார் கர்த்தரை விசுவாசிக்கிறார்களோ, யார் தேவன் மேல முழு மனதோடு நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ அவர்கள்தான் பாக்கியவான், அவர்கள்தான் பாக்கியவதி. எலிசபெத் தன் மலடியா இருந்த நேரத்திலும் அவளுடைய இருதயம் தேவனை நோக்கி விண்ணப்பம் வைத்து கொண்டே இருந்தது. என்ன விண்ணப்பம் தெரியுமா? ஆண்டவரே, எனக்கு ஒரு பிள்ளைய தாரும், எனக்கு ஒரு பிள்ளைய தாரும். அதை விட மேலான ஒரு விண்ணப்பம் என்னன்னா, மேசியா என் கர்ப்பத்துல பிறக்கணும். யூத ஸ்திரீகள் எப்பவும் ஜெபிக்கிற ஜெபம் அதுதான். ஆமே, மேசியா ஒரு கன்னியின் வயிற்றுல பிறப்பாருன்னு வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டிருக்கிறதே, தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருக்கிறதே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் எதிர்பார்த்து இருக்கிறது, அந்த இயேசு என்னில் பிறக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமீன். அதே போல இந்த எலிசபெத் அநேக நாட்களாய் தேவ சமூகத்தில் ஆமீன், எனக்கு ஒரு குமாரன் வேணும் ஆண்டவரேன்னு அவ ஜெபித்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு இயேசுவுக்கு வழியே ஆயத்தம் பண்ணும்படியாக வனாந்தரத்தில் கூப்பிடுகிறோடைய சத்தமா இருந்த யோவான் ஸ்நானகனை எலிசபெத்தோடைய கற்பத்திலே தேவன் வைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலியாவின் ஆவியும் பலனையும் உடையவனை அவள் பெற்றெடுக்கிறார். ஆமென். இந்த எலிசபெத்துக்கு இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறுகிறது. கர்த்தரால் சொல்லப்பட்டதெல்லாம் நிறைவேறுகிறது. சகரியா தேவாலயத்திலே தேவனுக்கு பலியிட்டு கொண்டிருக்கும் போது சகரியாவை கூப்பிட்டு கேபிரியல் தூதன் சொல்லுகிறான், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மலடியாகி எலிசபெத் கர்ப்பவதியா இருக்கிறான்னு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். தேவதூதனால் கர்த்தர் எதையெல்லாம் சொன்னாரோ அதையெல்லாம் அப்படியே செய்து முடித்தார், செய்து முடித்தார். இதை பார்த்து எலிசபெத் இப்ப சொல்லுகிறா, யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள்தான் பாக்கியவதி, பாக்கியவான். கர்த்தரால் சொல்லப்பட்டது எல்லாம் நிறைவேறும், கர்த்தரால் சொல்லப்பட்டது எல்லாம் நிறைவேறும். இந்த வருடத்தின் இறுதி மாதத்தில் நிற்கிற ஆத்துமாவே, கர்த்தர் உன்னோடு என்னென்ன வாக்கு பண்ணினாரோ அல்லது நீங்கள் தேவனிடத்தில் என்னென்ன விண்ணப்பங்களை வைத்தீர்களோ அதை எல்லாம் பெற்றுக்கொள்ளுகிற காலத்தில் வந்து நிற்கிறீர்கள், அதை எல்லாம் பெற்றுக்கொள்ளுகிற காலத்தில் வந்து நிற்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்ன வார்த்தை உங்க வாழ்க்கையில நடப்பதற்கு எந்த ஒரு நம்பிக்கையான சூழ்நிலையும் இல்லாம இருந்தாலும் அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல. ஓ ஹல்லேலூயா, ஆமீன். அந்த அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, சகரியாவுக்கு நம்பிக்கை இல்லை. எனக்கு பிள்ளை பிறக்குமா? நான் கிழவனா இருக்கிறேன், என் மனைவி கிழவியா இருக்கிறா. அப்போ தூதன் சொல்லுகிறான், கர்த்தரால் சொல்லப்பட்டது தகுந்த காலத்தில் நிறைவேற போகிற தீர்க்க தரிசனத்தை உன்னிடத்தில் சொன்னா நீ நம்பிக்கை இல்லாமலா இருக்கன்னு சொல்லி உன் வாயை ஆண்டவர் ஊமையாக்குகிறார்னு சொன்னான். தீர்க்க தரிசனத்தை நம்பாததுனால சகரியாவுடைய நாவு அடைக்கப்பட்டது. அந்த தீர்க்க தரிசனத்தை அந்த கிழவி பிள்ளை பெற்று கையில எடுத்து பிள்ளைக்கு பெயர் சூட்டுகிற அன்றைக்கு ஆண்டவர் சொன்னதெல்லாம் நிறைவேறின பின்பு, பாத்தியா இப்போ வாயை திறக்கிறேன்னு அந்த பிள்ளையோடைய பேரை எழுதி கொடுத்த உடனே சகோதரியோடைய வாய் திறக்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள், தீர்க்க தரிசனங்கள் நடப்பதற்கு சாத்தியமே இல்லைன்னு உங்க இருதயம் சொல்லலாம், நம்பிக்கையே எனக்கு இல்லைன்னு நீ சொல்லலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல. உன்னை விடுவிப்பேன் என்று உன்னோடு நான் வாக்கு பண்ணினேன், ஆனால் உன்னை நான் விடுவியாமல் விடுகிறது இல்லை. உன் குடும்பத்தை ரட்சிப்பேன்னு கர்த்தர் வாக்கு கொடுத்தார், ஆனால் கர்த்தர் ரட்சிக்காமல் உங்களை விடுகிறது இல்லை. ஆமே, உன்னை அபிஷேகித்த ஒரு ஊழியக்காரனா நிறுத்துவேன், அவர் உன்னோடு இடைப்படுகிறார், ஆனா உன்னை தமது சித்தத்தை செய்து முடிக்கும் வரை கர்த்தர் விடுகிறதே இல்லை, விடுகிறதே இல்லை. யோனாவை துரத்தி துரத்தி தமது சித்தத்தை செய்ய வைத்தது போல எவர்களை குறித்து கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் உண்டோ, எவர்களை குறித்து தீர்க்க தரிசனங்கள் உண்டோ, அவர்களை குறித்து கர்த்தர் சொன்னது நிறைவேறியே ஆகும். ஓ
ரகதரபல ஷிகலரா. இந்த ராத்திரி நேரத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற ஆத்துமாவே, ஆமே, ஆண்டவர் உன்னை குறித்து சொன்ன தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும் காலத்திற்குள்ளாய் நீ வந்து இருக்கிறாய். ஆமே, விசுவாசித்தவனே பாக்கியவான், விசுவாசித்தவளே பாக்கியவதி. கர்த்தரால் சொல்லப்பட்டது நிறைவேறுகிறது. அப்படி கரங்களை தட்டி கர்த்தர் உன்னை குறித்து சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றி முடிக்கிறார். ஓ, கர்த்தர் உன்னை குறித்து சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றி முடிக்கிறார். சகரியாவினிடத்தில் தூதன் சொல்லுகிறான், நீ எப்படி ஜெபித்தாயோ அந்த ஜெபத்துக்கு பதிலை கொண்டு வரும்படியாக நான் அனுப்பப்பட்டேன் என்று. நீ எப்படி ஜெபித்துக் கொண்டிருக்கிறாயோ தாயாரே, உங்க விண்ணப்பம் எப்படி தேவ சமூகத்தில் உயர்ந்து கொண்டிருக்கிறது, அந்த விண்ணப்பத்தின் படி அப்படியே செய்யும்படியாக கர்த்தர் தமது தூதனை இறக்கி இருக்கிறார். கர்த்தர் தமது தூதனை இறக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. தானியேலை பார்த்து தூதன் சொல்லுகிறான், தானியேலே, நீ ஜெபிக்கும்போது உன் இருதயத்தை திருப்பின அந்த நாளில் இருந்தே, ஆமே, உன் வேண்டுதல்கள் உன் ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்பட்டது. நீ எப்படி ஜெபித்தாயோ அப்படியே செய்யும்படியாய் நான் வந்தேன். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எப்படி ஜெபித்தாயோ அப்படியே செய்யும்படியா நான் வந்தேன்னு கர்த்தர் சொல்லுகிறாரு. அல்லேலூயா. விசுவாசத்தோடு இன்றைக்கு நாம ஜெபிக்க போகிறோம். விசுவாசத்தோடு கர்த்தர் செய்ய போகிற அற்புத அடையாளங்களை காண போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு செயல்படுவது எம்மாத்திரம்? கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? கர்த்தரால் மாற்ற முடியாத சூழ்நிலை ஒன்று உண்டோ? ஆமென், ஆமென். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஓ ரகபபரபலதரபன ரிகபபப ஷிகலரதனர ரிகபரபலப ஷம்துராதனர ரிகம்தராதரகசியாதனர. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இதோ இதோ கர்த்தருடைய ஆவியானவர், ஆமென், தம் சமூகத்திலே தாழ்த்துகிற ஜனத்தை பார்க்கிறார். சிறுமைப்பட்டிருக்கிறவர்களை கண்ணோக்குகிறார். அல்லேலூயா. மகிமையானவர், மகிமையானவர் உங்க வாழ்க்கையில பலத்த கிரியைகளை நடப்பிக்கிறார். இப்பொழுது எல்லாரும் கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் என்னோடு சொன்ன வார்த்தையை நான் நம்புகிறேன், அவர் சொன்னபடியே எனக்கு செய்து முடிக்க வல்லமை உள்ள கர்த்தர். அல்லேலூயா. இதோ இதோ குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அது பொய் சொல்லாது, அது தாமதிப்பது இல்லை. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ரிகபரதரமஷிகலரனா. நீ சொல்லியும் செய்யாதிருப்பீரோ? சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ? நீ சொல்லியும் செய்யாதிருப்பீரோ? சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ? ஒரு முறை என்னிடம் நீ சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவே. ஒரு முறை என்னிடம் நீ சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவே. என்னோடு நீ சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவே. என்னோடு நீ சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவே. நீ சொல்லியும் செய்யாதிருப்பீரோ? சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ? நீ சொல்லியும் செய்யாதிருப்பீரோ? சொன்ன வார்த்தையை மறந்து. ஒரு முறை என்னிடம் நீ சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவே. ஒரு முறை என்னிடம் குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவே. என்னோடு நீ சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவே. என்னோடு நீ சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து. நீ சொல்லியும்
செய்யாதிருப்பீரோ சொன்ன வார்த்தையை மறந்து நீ சொல்லியும் செய்யாதிருப்பீரோ சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ சொல்லுமா நீ சொல்லியும் செய்யாதிருப்பீரோ சொன்ன வார்த்தையை அல்லேலூயா நீ சொல்லியும் செய்யாதிருப்பீரோ அல்லேலூயா கேளுங்க கேளுங்க ஆண்டவரை பார்த்து நீங்க சொன்ன வார்த்தைகளை செய்யாமல் இருக்க மாட்டீர் ஆண்டவரே அப்பா நான் மறந்தாலும் நீர் மறக்க மாட்டீர் ஆண்டவரே என் விண்ணப்பங்கள் என் ஜெபங்கள் என் வேண்டுதல்கள் எல்லாம் உமது சமூகத்தில் அல்லவோ இருக்கிறது அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் நான் மறந்தாலும் நீர் மறக்கிறது இல்லை ஆண்டவரே நான் என் பிள்ளைகளை மறந்தாலும் நீர் என் பிள்ளைகளை மறக்கிறது இல்லை ஆமென் ஆமென் என் சூழ்நிலைகள் எல்லாம் உமக்கு தெரியும் அல்லேலூயா வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர் வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவர் வாக்கு பண்ணினபடியே விசுவாசிக்கிறவர்களுக்கு நிறைவேற்றி முடிக்கிறார் ஓ ரகபரதலர ரிக்கபரபலபோ ஷபரபலதுரா எஸ் ஜீசஸ் எஸ் ஜீசஸ் எஸ் ஜீசஸ் எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி ஆவியானவருக்கு அப்படியே இடம் கொடுத்து கர்த்தருடைய ஆவியானவர் வல்லமையான காரியங்களை செய்து முடிக்கிறார் யாரோடெல்லாம் ஆவியானவர் இத்தனை நாட்களும் பேசி கொண்டிருந்தாரோ இந்த ஜெப நாட்களிலே கர்த்தர் என்னென்ன வார்த்தைகளை தந்து உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருந்தாரோ அத்தனை வார்த்தைகளையும் அவரே நிறைவேற்றி முடிக்கிறார் ஆமென் இந்த 31வது ஜெபத்திலே 2 காரியங்கள் சம்பவிக்கிறது ஒன்று கர்த்தர் உன்னோடு பேசிய வார்த்தைகள் கர்த்தர் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் அவர் உனக்கு அருளிய தீர்க்க தரிசனங்களை எல்லாம் இந்த காலத்திலே அவர் நிறைவேற்றி முடிக்கிறார் இரண்டாவதாக எந்த காரியத்தை சொல்லி நீ ஜெபித்தாயோ எந்த விண்ணப்பங்கள் தேவ சமூகத்தில் ஏறெடுக்கப்பட்டதோ அந்த விண்ணப்பங்களின் படியே உனக்கு செய்யும்படியாக கர்த்தர் தமது தூதர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார் ஓ ஹalleluya 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 ஆமென் 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 எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இன்னைக்கு கர்த்தர் என் வாழ்க்கையில ஒரு மகத்துவமான காரியங்களை செய்கிறார் ஆமென் ஹalleluya என் ஜெப விண்ணப்பங்கள் கேட்கப்பட்டது சகரியாவே பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது ஓ கர்த்தருடைய சந்நிதியில் நின்ற சகரியாவுக்காக கர்த்தருடைய தூதன் பலிபீடத்தின் வலது பக்கத்திலே நின்று சகரியாவோடு பேச துவங்கினார் அதே போல இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற ஆத்துமாவே உனக்காக கர்த்தர் வார்த்தைகளோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் உன் வேண்டுதலை நான் கேட்டு கொண்டிருக்கிறேன் அல்லேலூயா அல்லேலூயா பொய் சொல்ல நான் மனிதன் அல்ல மனம் மாற நான் மனுபுத்திரனும் அல்ல நான் சொல்லியும் செய்யாது இருப்பேனோ என்று கர்த்தர் கேட்கிறார் அல்லேலூயா அவர் வசனித்தும் நிறைவேற்றாது இருக்கிற தெய்வம் அல்ல இதோ தாம் சொன்ன வார்த்தைகளில் உண்மை பிசகாமல் அவைகளை நிறைவேற்றி முடிக்கிற கர்த்தர் தமது வார்த்தைகளில் உண்மை உள்ளவராய் இருக்கிறவர் அவர் உண்மை உள்ளவர் உன்னுடைய காரியத்தில் அவர் உண்மை உள்ளவர் உங்களுக்காக செயல்படுகிறதில் கர்த்தர் உண்மை உள்ளவராய் இன்றைக்கு வெளிப்படுகிறார் ஓ ரகரதலரா சிலருடைய கரங்களை கர்த்தர் பிடிக்கிறார் சிலருடைய கரங்களை கர்த்தர் பிடிக்கிறார் நான் உனக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறேன் நான் உனக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறேன் ஒருவேளை நீங்க உண்மை இல்லாம தேவனுக்கு இருந்திருக்கலாம் ஆனா அவர் உண்மை உள்ள கர்த்தர் ஆமென் உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர் நீங்க தேவனுக்கு முன்பதாக உண்மை இல்லாமல் குறைவுபட்டு இருந்திருக்கலாம் ஆனா உன்னை அழைத்த தேவன் உனக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார் அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல மனம் மாற மனுபுத்திரனும் அல்ல ஓ ரகபபரதலர ஷிகலரனா ரிகபரபரபலப ஷபரபலதுரா
ரக்கலதா. அப்படி ஒரு விசை கர்த்தருக்குள்ளாய் பலப்படுவோம். எல்லாரும் வார்த்தையில பலப்படுங்க, உங்க விசுவாசத்துல பலப்படுங்க. அல்லேலூயா. உங்கள் அருகிலே நிற்கிற தேவனோடு ஒன்று கூட இணை ஆத்துமாவே, கர்த்தருடைய சமூகத்துல ஒன்று கூட நீ சமர்ப்பித்து, அல்லேலூயா, அவராலே ஆமென். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னை நிரப்புகிறா. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்காக வெளிப்படுகிறா. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்காக செயல்படுகிறா. நீ கர்த்தருக்குள்ளாய் பலன்கொள். ஆமென். கிறிஸ்துவுக்குள்ளாய் பலன்கொள். ஆயினும் நான் சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்திருக்கிறேன், ஆனாலும் அவருக்குள்ளாய் நான் பிழைத்திருக்கிறேன். ஓ ரிகபலதரமல சிகலரா, ஓ ரிகபரபலபோ சந்துராதனரா. ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya, hallelujah. விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு செவி கொடுக்கிற நல்ல ஆண்டவர், விண்ணப்பங்களை கவனித்து செயல்படுகிறவர், எல்லா தடைகளும் உடைக்கப்படுகிறபடியா ஸ்தோத்திர ஆவியானவரே. ஓ ரிகபரதலவனா ரிகபலதரா. சந்தேகத்தோடு நிற்கிறவர்களுக்கு கர்த்தர் உன் சந்தேகத்தை மாற்றும்படியா சில கிரியைகளை நடப்பிக்கிறார். ஹalleluya, hallelujah. உன் சந்தேக அவரே உனக்கு பதில் சொல்லுகிறார். உன் சந்தேகத்துக்கு பதில் அவரே உனக்கு சொல்லுகிறார். மனுஷன் அல்ல, மனுஷன் அல்ல. இது எப்படி ஆகும், அது எப்படி ஆகும் என்று தேவனிடத்தில் கேள்வி கேட்கிற ஆத்துமாவே, உன் சந்தேகத்துக்கெல்லாம் பதில் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்கிற சிலருடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வல்லமை உள்ள செயல்கள் வெளிப்படுகிறது. மனுஷன் தடை பண்ணினாலும் அதைகள் தடைப்படுவது இல்லை. ஆமே. எது எதிர்த்து நின்றாலும் கர்த்தர் இன்றைக்கு வாழ்க்கையில செய்ய போகிற சில காரியங்களை ஒரு மனுஷனும் தடுக்க முடிவது இல்லை. கர்த்தருடைய வைராக்கியம் சிலருக்காக வெளிப்படுகிறது. நீ என்னை மனிதனாக கணக்கிட்டாயோ, மனிதனை போல என்னை எண்ணினாயோ, ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அவருடைய சத்தத்திற்கு முன்பதாக ஒருவனும் நிற்க முடியாது. ஓ ரிகபரலதரபலர சிகலரனா ரிகபலரதலர ரிகபபரலதிரம சிகலரல ரிகபப ரிகபலதுனரபரகசியாத்தனர ரிகம்தராதரகசியாத்தனர ரிகபரபலப ஷபரபலபரதுராதரகசியாத்தனர ரீபல் பிரௌடமனோ சந்துராதனர ரிகபல் பிரௌடா ரீதல் கேரதரகசியாத்தனர ரிகலர. அவருடைய வல்லமை உள்ள செயல்கள் வெளிப்படுகிறது. இன்றைக்கு இப்பொழுது கர்த்தருடைய கரத்தின் வல்லமை உன்னை தொடுகிறது. ஆமே. கர்த்தருடைய புயத்தின் வல்லமை உன்னை தொடுகிறது. இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை கரத்தில உடைய வல்லமையானவர், அக்கினி மயமானவர், தமது ஜுவாலித்து எரிகிற அக்கினியினாலே உன்னை நிரப்புகிறா. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. ஹalleluya, ஹalleluya. எல்லா சபிக்கப்பட்ட கிரியைகள் வெளியேறட்டும். கட்டி வைத்திருக்கிற அசுத்த கட்டுகள் உடைவதாக. பிசாசின் நுகத்தடிகள் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படட்டும். ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் கரம் தட்டி ஸ்தோத்திரிக்க துவங்குங்க. கரம் தட்டி யாரும் கையை வைத்துட்டு சும்மா இருக்க வேண்டாம். கரத்தை தட்டி உண்மையா ஜெபிக்க துவங்குங்க. ரேபலதி ரப சந்துராதனரா. ஹalleluya, ஹalleluya. கர்த்தருடைய ஆவியானவரே, கர்த்தருடைய ஆவியானவரே, கர்த்தருடைய ஆவியானவரே. ஹalleluya. ஓ ரகதரல சிகலரலதனா ரிகபபப சிகலரதுரப சந்துராதனரா ரிகபரபலப ஷபரதன ஹப்சந்தோரதன ஹம்தோரதனா ரிகபல் பிரௌடமனோ சந்துரேதல் கடாரபலதரா ரிகபலதரலரதனா ரிகபல் பிரௌடாஷி ஹந்தேரதன் கராதனரபலரா. கர்த்தருடைய ஆழத்தை ஆராய்ந்து அறிகிற பரிசுத்த ஆவியானவர் கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமைகளை வெளிப்படுத்த துவங்குகிறார். அல்லேலூயா. அவர் தமது கரத்தின் வல்லமைகளை வெளிப்படுத்த துவங்குகிறார். அல்லேலூயா. தடையாய் நிற்கிற எல்லா தடைகளும் உடைக்கப்படுகிறது. சபிக்கப்பட்ட கிரியைகள் அழிக்கப்படுகிறது. குடும்பத்திற்கு விரோதமாய் இருக்கிற தடைகளை கர்த்தர் உடைத்தெறிகிறார். எல்லா வலு சர்ப்பத்தின் தலைகளும் இன்றைக்கு நசுக்கப்படுகிறது. வலு சர்ப்பத்தின் ஆவிகள் அழிக்கப்படுகிறது. அந்த காலத்தின் கிரியைகள் நிர்மூலமாக்கப்படுகிறது. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவியானவர் பலமாய் ஒவ்வொருவர் மேல வந்து அமருகிறபடியா ஸ்தோத்திரம். ஜெபித்திருக்கிற ஒவ்வொரு தேவ ஆவியானவர் இறங்குகிறபடியா ஸ்தோத்திரம். வெறுமையா இருக்கிறவர்களை தொடுவீராக. இருதயம் கடினப்பட்டு இருக்கிறவர்களை தொடுவீராக. ஆமென், ஆமென். ஜெபிக்க முடியாமல் மாம்ச சிந்தையோடு இருக்கிற மாம்ச கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படட்டும். ஆவியானவர் கிரியை செய்வீராக. ஆவியானுடைய அக்கினிக்குள்ள எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த அக்கினிக்குள்ள எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம்.
சொல்லுகிறோம். வானம் திறந்து ஒரு வான் அக்கினி இப்பொழுது ஊற்றப்படுவதாக. பரலோகத்தில் இருக்கிற பரிசுத்த அக்கினி இப்பொழுது ஜனத்தை தொடுவதாக. வானம் திறந்து தேவ அக்கினி தொடுகிறது. வானம் திறந்து பரிசுத்த அக்கினி தொடுகிறது. சபிக்கப்பட்ட நுகத்தடிகளை முறித்தெறிகிறார். மாம்ச கிரியைகள் அழிக்கப்படுகிறது. மாம்சத்தில் இருக்கிற பலவீனங்கள், கட்டுகள், போராட்டங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால உடைக்கப்பட்டு போகிறது. சத்துருவின் கிரியைகள் முறிக்கப்படுகிறது. நல்ல கரம் தட்டி ஆர்ப்பரி ஆத்துமாவே. ஓ, சத்துருவின் கிரியைகளை முறித்தெறிகிறா, முறித்தெறிகிறா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்துருவின் பிடியிலிருந்து உன்னை மீட்டெடுக்கும்படியாக, சத்துருவின் பிடியிலிருந்து உன்னை மீட்டெடுக்கும்படியாக கர்த்தருடைய வல்லமையுள்ள கரம் உன்னை தொடுகிறது. சத்துருவின் பிடியிலிருந்து நீங்க மீட்கப்படும்படியாக வல்லமை உள்ளவருடைய கரம் உங்களை தொடுகிறது. அசுத்தங்களை அழிக்கிற வல்லமை, அசுத்தங்களை அழிக்கிற ஆவியானவர், அசுத்தங்களை அழிக்கிற ஆவியானவர், சபிக்கப்பட்ட நுகத்தடிகளை முறித்து போடுகிற பரிசுத்த ஆவியானவர், இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருடைய மகிமை இப்பொழுதே ஒவ்வொருவரையும் நிறைக்கிறபடியா ஸ்தோத்திரம். Hallelujah, 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 hallelujah. அப்படி இரு கரத்தை தேவனுக்கு நேராக உயர்த்தி, இன்னும் சிலருடைய இருதயம் என் வாழ்க்கை மாறுங்கிற நம்பிக்கையே இல்லாம இருக்குது. என் ஜெபத்தை ஒருவர் கேட்கிறாருங்கிற நம்பிக்கையே இல்லை. எனக்காக ஒருவர் உண்டு, எனக்கு ஒரு தேவன் உண்டு. தாய் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் என்னை கைவிடாத கர்த்தர் எனக்கு உண்டு என்கிறதான கர்த்தரை நம்பாத சில இருதயங்கள் சகரியாவை போல. ஆனா அந்த சகரியாவை குறித்து வேதம் சொல்லுகிறது. லூக்கா 1வது அதிகாரம் 57வது வசனத்துல சகரியா பரிசுத்த ஆவியானவரால நிரப்பப்படும் போது யோவான் ஸ்நானனை குறித்து நடக்க போகிற தீர்க்க தரிசனத்தை பேசுகிறான். பரிசுத்த ஆவியானவர் ஒருவரை நிரப்ப துவங்கும் போதுதான் உன் எதிர்காலத்தை குறித்த வெளிப்பாடு உனக்கு வெளிப்படும். பரிசுத்த ஆவியானவருக்கு ஒருவன் இடம் கொடுக்கும் போதுதான் தேவனுடைய ஆழங்களை நீ கண்டுகொள்ள முடியும். அதுவரை உன் கண்கள் அடைக்கப்பட்டதா தான் இருக்கும், உன் நாவு அடைக்கப்பட்டதா தான் இருக்கும், உன் கண்ணுக்கு முன்பதாக ஒன்றுமே இல்லாதது போலதான் தெரியும். பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்க வரப்போகிற காரியத்தை இப்பவே அவர் வெளிப்படுத்துகிறாரு. ஆமென். யோவான் ஸ்நானன் எப்படி கர்த்தருக்காக ஊழியம் செய்வான் என்று அந்த பிள்ளை பிறந்திருக்கிற நேரமே தகப்பன் தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். எந்த தகப்பனால பிள்ளையை குறித்து நம்ப முடியலையோ அதே தகப்பன் பிள்ளையை குறித்து தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். ஆமீன். சத்தத்தை கேட்கிற சகோதர சகோதரி, பரிசுத்த ஆவியானவருக்கு நீ இடம் கொடுக்க. ஆமே ஆமே. உன் காரியம் மாறுதலா முடிகிறதை நீ பார்ப்பா. ஆமே. உனக்காக ஒருவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறத காண்பாய். ஆமே. அவிசுவாசமான வார்த்தையை பேசி கொண்டிருக்கிற அதே நாவு, சந்தேக வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிற அதே நாவு, நீ பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட தீர்க்க தரிசன நாவாய் உருமாறுகிறது. ஹல்லேலூயா. வெளிப்பாடு பேசுகிறவனாய் உருமாறுகிறாய். ஓ ராகாதரபா சிங்கம்தரோ ரிகபல் பிரௌடமன சந்துராதனரா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விட்டு கொடுக்கிறீங்க? சிலரோடு ஆவியானவர் பேசுகிறார். உன் வாழ்க்கை இன்னும் வெறுமையா இருக்கு. காரணம் என்ன தெரியுமா? உன் குடும்பமோ உன் சூழ்நிலையோ உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களோ அல்ல. நீ இன்னும் ஆவியானவருக்கு இடம் கொடுக்காம இருக்கிறது, ஆவியானவருக்கு உன்னை ஒப்பு கொடுக்காம இருக்கிறது அதோடைய முதல் காரணம். இன்றைக்கு ஆவியானவருக்கு உன்னை ஒப்பு கொடுப்பாயானால், சீஷர்கள் மேல் வீட்டறையிலே காத்திருந்த சீஷர்கள் மேல பரிசுத்த ஆவியானவர் பலமாய் வந்து அமர்ந்தார்.
ஹalleluya. பேதுரு, எந்த பேதுரு இயேசுவை மறுதலித்தானோ, எனக்கு இவர் யாருனே தெரியாதுன்னு எந்த பேதுரு ஓடி ஒளித்தானோ, அதே பேதுரு மேல் வீட்டறையில உங்க ஆவியினால என்ன நிரப்புங்க நிரப்புங்கன்னு காத்திருந்த அன்றைக்கு அமே வல்லமையான ஊழியக்காரனா எழும்பி நின்று கர்த்தருடைய வார்த்தைகளை பேசுகிறா. அன்றைக்கு அவன் செய்த ஒரே பிரசங்கம் 3000 ஜனங்களை ரட்சித்தது. அவன் செய்த ஒரே பிரசங்கம் 5000 ஜனங்களை ரட்சித்தது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் யாருக்குள்ள வருவாரோ அவர்கள் நடக்க போகிற காரியங்களை வெளிப்படுத்துகிறார்கள். கர்த்தருடைய ரகசியங்களை வெளிப்படுத்த துவங்குகிறார்கள். கர்த்தருடைய ஆமென் ஆளுகையை உணர துவங்குகிறார்கள். மாமிச கண்களை அடைத்து ஆவியின் கண்களை திறந்து கர்த்தர் உனக்காக செய்கிற ரட்சிப்பை நீ நின்று கொண்டு காண பண்ணுகிறார். ஓ ரகதரபல. இப்போ அந்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஆமென் வறுமையா இருக்கிறவர்கள் மேல பரிசுத்த ஆவியானவர் வந்து அமருகிறார். நீ கையை கட்டிட்டு சும்மா இருந்த எதுவும் நடக்க போகிறது இல்ல. வாஞ்சையோடு என்ன நிரப்புங்க ஆவியானவரே, என்ன தொடுங்க ஆவியானவரே, உங்க வல்லமையை நான் பார்க்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நீர் நல்லவர் என்பதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நீர் கிரியை செய்கிறவர் என்பதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில நீங்க வெளிப்படணும், என் வாழ்க்கையில நீங்க வெளிப்படணும். அல்லேலூயா அல்லேலூயா. நீ கூப்பிடுவாய் என்று கர்த்தர் காத்தே இருக்கிறார். நீ இருதயம் திறந்து உண்மையாய் கர்த்தரிடத்தில் ஒன்ன ஒப்பு கொடுத்து நீ ஆவியானவருக்காக காத்திருப்பாய் என்று தேவன் விரும்புகிறார். ஓ ரலதரபா ஷிகரபல ஓ ரிகவரவரவர சப்த சிலருடைய வாழ்க்கையில விண்ணப்பங்கள் நிறைவேறும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் ஒரு விசை கூட நிரப்ப விரும்புகிறார். சகோதரி, உன் ஜெபங்கள் கேட்கப்படும்படியாக ஒரு விசை கூட ஆவியானவர் உன்னை நிரப்ப விரும்புகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நிரப்பப்படுகிறீர்கள். பரிசுத்த ஆவியானவருக்குள்ள இன்னும் எரிகிறீர்கள். ஓ ரலதரபல ஷிகலரன ரிகவரபரபலப ரிகவரபரபரப. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்க ஆவியானவருக்கு இடம் கொடுக்கதான் ஆமே தரிசனங்களையும் தூதர்களையும் கர்த்தருடைய கிரியைகளையும் பார்க்க முடியும். வெறுமையா இருக்காத. உன் ஜெபம் வெறுமையா இருக்க வேண்டாம். உங்க விண்ணப்பம் வெறுமையா இருக்க வேண்டாம். நாவு மட்டும் ஜெபித்துட்டு இருதயம் எதையோ யோசித்துட்டு இருக்க வேண்டாம். உண்மையா உங்க இருதயத்திலிருந்து உடைந்து வார்த்தைகள் வெளிப்படட்டும். கண்ணீரோடு வார்த்தைகள் வெளிப்படட்டும். கதறலோடு வார்த்தைகள் வெளிப்படட்டும். உண்மையாய் தேவ சமூகத்திலே ஜெபிக்க அவருடைய மகிமை இன்றைக்கு வெளிப்படுகிறது. கிரியைகள் வெளிப்படுகிறது. ஆவியானவருடைய ஆளுகை ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்கிறபடியா ஸ்தோத்திரம். நிரப்புங்க ஆவியானவரே. தடைகள் உடையத்தக்கதாய் நிரப்புங்க ஆண்டவரே. கட்டுகள் உடையத்தக்கதாய் நிரப்புவீராக. அசுத்தங்கள் அழியத்தக்கதாய் நிரப்புவீராக. சத்துரு வெட்டப்படத்தக்கதாக, சத்துரு சங்கரிக்கப்படத்தக்கதாக கர்த்தருடைய கரம் அபிஷேகத்தினாலே ஒவ்வொருவரையும் நிறைப்பதாக ஜெபிக்கிறவர்கள் அபிஷேகிக்கப்படுவார்களாக. ஜெபிக்கிறவர்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுவார்களாக. ஜெபிக்கிறவர்கள் ஆவியின் வல்லமை இரட்டிப்பாய் சுதந்தரிப்பார்களாக. ஓ ரிபலதரபல ஷிகரபல ரிபலதர. ஒரு வல்லமை இப்போது நிரப்பட்டும். ஒரு ஜீவ நதி இருதயத்திலிருந்து பாயட்டும். கர்த்தருடைய வல்லமை நிரப்பட்டும். கர்த்தருடைய வல்லமை நிரப்புவதாக. பரிசுத்த வல்லமை நிரப்புவதாக. அசுத்தங்களை அழிக்கிற தேவ வல்லமை நிரப்புவதாக. ஓ ரிபலதிரபல ஷிகரபல ரிபலதிரப ரிகபபப உடபரபலப சந்தரபலப ரிகபரபலப ரிபலகரதல ரிகம ரம்தரோதனா
பரிசுத்தருடைய வல்லமை, பரிசுத்தருடைய வல்லமை. ஓ, அவருடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. அவருடைய கரத்தில் இருக்கிற வல்லமையினாலே தமது ஜனத்தை நிரப்புகிறார். ஒருமையும் அவர் ஒருவனையும் அவர் வெறுமையாய் விடுகிறது இல்லை. ஆமே, ஒரு விசை கூட அபிஷேகத்தின் வல்லமை, ஒரு விசை கூட உன்னத வல்லமை. கர்த்தர் செய்ய போகிறவைகளை தீர்க்க தரிசனமாய் அறிவிக்கும்படி பரிசுத்த ஆவியானவருக்குள்ள ஒரு விசை கூட நீ நிரப்பப்படுகிறார். ஓ ரீபாலா தீரபரபலவ ஷபரபரபலவா ஊற்றுகிறா. இன்னும் நிரப்புங்க ஆவியானவரை, இன்னும் நிரப்புங்க ஆவியானவரை. கணுக்கால் அளவு அல்ல, கணுக்கால் அளவு அல்ல. ஒரு நிறைவை கட்டளையிடுவீராக. ஓ, ஒரு நிறைவு உண்டாகட்டும், ஒரு நிறைவு உண்டாகட்டும், ஒரு நிறைவு உண்டாகட்டும். நிரம்பி வழிகிற பாத்திரங்களாய் மாறுவார்களாக, நிரம்பி வழிகிற பாத்திரங்களாய் மாறுவார்களாக. ஜீவநதி ஊற்றப்படட்டும், ஜீவநதி ஊற்றப்படட்டும், ஜீவநதி ஊற்றப்படட்டும். அணை புரண்டு வருகிற, அணைகளை உடைத்து புரண்டு வருகிற வெள்ளத்தை போல பரிசுத்த ஆவியானுடைய ஜீவநதி ஊற்றப்படுவதாக, ஊற்றப்படுவதாக, ஊற்றப்படுவதாக. வானம் திறந்து தேவ மகிமை, வானம் திறந்து கர்த்தருடைய மகிமை, வானம் திறந்து வல்லமை உள்ளவருடைய மகிமை நிரப்பட்டும், நிரப்பட்டும், நிரப்பட்டும். ரீபாலா தீரவா சத்துராதன ரபலதனா. ஓ ரிக்கபர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 ப
ரக்கபரபரபரவா ரீபா லிகா ரீபான சிக்கபரபரவா. ஹalleluya ரிகரதரபலரலரா ரிகபரபரபரபரவா ஷபரபரபரவா. ஹalleluya ஹalleluya. ஊற்றிடுமே வல்லமையே இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உமக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உமக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. ஆமென். வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்கா எழும்பிட அற்புதங்கள் தீரலாய் நடந்திடவே அற்புதத்தின் ஆவியே வந்திடுமே. அற்புதங்கள் தீரலாய் நடந்திடவே அற்புதத்தின் ஆவியே வந்திடுமே. அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே அக்கினியை ஊற்றிடுமே. அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே அக்கினியை ஊற்றிடுமே. அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே. ஹalleluya 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 ஹalleluya. அந்த ஹாரங்கள் அழியத்தக்கதாய் பரிசுத்த அக்கினி ஊற்றப்படுவதாக. கேள ஆத்துமாவை கேளுங்க கேளுங்க. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறா. ஹalleluya ஹalleluya. ஆமென் ஆமென். நீங்கள் உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது நம்மை படைத்த பரமபிதா நமக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பது அதிக நிச்சயம். ஆமென். கேட்கிற ஒவ்வொருவரும் மறுரூபமாக்கப்படுகிற
வருகிறார்கள். கேளுங்க கேளுங்க ஆண்டவரே, இன்னும் நிரப்புங்க ஆண்டவரே. ஓ ரிகபரதனரா ரிகபப ரிபலவ சந்தரவர கம்துரோதன ரகசியா. பேசுங்க பேசுங்க. ஆமென் ஆமென். கர்த்தர் தருகிற வார்த்தைகளை பேசத்தவங்க இன்னும் விட்டுக்கொடு, இன்னும் விட்டுக்கொடு. ஆவியானவர் உன் மேல அமரட்டும். பரிசுத்த ஆவியானவர் உன் மீது அமரட்டும். அல்லேலூயா அல்லேலூயா. கொஞ்சமாய் அல்ல, கொஞ்சமாய் அல்ல, இன்னும் திரளாய், இன்னும் திரளாய். தேவ மகிமை, பரலோக மகிமை. ரிபல திரபலவ சந்தர ரப்தனோ ரிகபல் பிரௌடமன சந்துராக்கபரபலவ. ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்க விண்ணப்பங்கள் நிறைவேறுமா அங்க பரிசுத்த ஆவியானவர் பரிபூரணமாய் கிரியை செய்கிறார். அல்லேலூயா. எங்க தீர்க்க தரிசனம் நிறைவேறுதோ அங்க பரிசுத்த ஆவியானவர் பலமாய் தம்மை வெளிப்படுத்துகிறார். ஆமென் ஆமென் ஆமென். தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது, தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. அல்லேலூயா. மரியாளுடைய வாழ்த்துதல் சத்தத்தை கேட்ட உடனே எலிசபெத்தோட கர்ப்பத்தில் இருந்த பிள்ளை பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு களிப்பாய் துள்ளிச்சு. தாய் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகிறார். வயிற்றில் இருந்த பிள்ளை பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகிறது. ஆமே. தகப்பனையும் கர்த்தர் பரிசுத்த ஆவியானவரால் நிறைத்து தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுகிறார். வேண்டுதல் சத்தத்தை செவி கொடுக்கிறார். ஓ வேண்டுதலுக்கு பதில் செய்யும்படியாக பரிசுத்த ஆவியானவர் உன்னை நிரப்புகிறார், நிரப்புகிறார். ரேகா ரீபால ஷிகரமல துரமன சம்துராதனரா. ஓ ரிகபரபரபரப ஷபரபரபரப ரிகபரபரபரப ஷபரபரபரப ரிபல் பிரௌடன திரகபரபரப. ஆமென். சத்துரு தோற்கடிக்கப்படணுமா நீங்க ஆவியானவரால நிரப்பப்பட்டா மாத்திரம் போதும். அல்லேலூயா. பிசாசு அழிகிறத பார்க்கணுமா நீங்க பரிசுத்த ஆவியானவரால நிரப்பப்பட்டா போதும். மந்திரவாதங்கள் எரிகிறத பார்க்கணுமா நீ பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்தா போதும். எவன் ஒருவன் பரிசுத்த ஆவியானவரால நிரப்பப்பட்டிருப்பானோ அவனுக்கு விரோதமா மந்திரவாதம் வாய்க்காது, அவனுக்கு விரோதமாய் குறி சொல்லுதல் பழிக்காது. ஓ ரகபரபலதரா. ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. எத்தனை பேர் வாஞ்சையா கேட்கிறீங்களோ அத்தனை பேரையும் இன்றைக்கு கர்த்தர் நிரப்புகிறார். விசுவாசிக்கிறவனே பாக்கியமா, விசுவாசிக்கிறவளே பாக்கியவதி. கர்த்தரால் சொல்லப்பட்டது நிறைவேறுகிறது, கர்த்தரால் சொல்லப்பட்டது நிறைவேறுகிறது. ஆவியானவரே ஆவியானவரே வல்லமையாய் வல்லமையாய் ஒவ்வொருவர் மேலையும் இடைப்படுகிற பரிசுத்த ஆவியானவரே அக்கினி தலலால் ஒவ்வொருவரையும் நிறைத்து கொண்டிருக்கிற வல்லமையுள்ள ஆவியானவரே ரிகா ரிபலா தே கே லே ஷே கே ராமானா ரிகா பாபா ரிபலா தி ராமா ஷிகலரா ரிகா பாபா ரிகபரபரபலவ சக்தி ரிகபரபலவா. ஹalleluya 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 ஹalleluya. ஒரு உன்னத அனுபவத்திற்கு நேராக கர்த்தர் உன்னை கொண்டு செல்லுகிறார். ஒரு உன்னத அனுபவத்திற்கு நேராக ஆவியானவர் உன்னை கொண்டு செல்லுகிறார். ஹalleluya. ஒரு மகிமையான அனுபவத்திற்கு நேராக பரிசுத்த ஆவியானவர் கொண்டு செல்லுகிறார். ஓ ரகரதரபல ஷிகலரனா தீரே கேரே தரகசியாத்தரா. Hallelujah, 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 hallelujah. பாருங்க, ஒரு சகோதரி என்னிடத்தில் ஃபோன் பண்ணி பேசினாங்க. அவங்க கணவனார் ஹிந்துல அவ்வளோ வைராக்கியமான ஒரு சகோதரன். ஆனா இந்த சகோதரி ரட்சிக்கப்பட்டவங்க. தினம் தினம் அவங்க புருஷனால நெருக்கம், ஜெபிக்க முடியாது. ஆனாலும் ஒரு நாள் அந்த சகோதரி ஆண்டவரை பார்த்து, ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த நெருக்கம், என் வாழ்க்கையா மாறல, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்ல, நான் ஜெபிக்கிறேன்ல, உங்களை நான் தேடுறேன்ல, எனக்கு ஆண்டவரே மாற்றோன்னு அவங்க இன்னைக்கு வரை கேள்வி கேட்கல. ஏன் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவருடைய தொடுதலை அனுபவித்ததுனால. என் கூட ஆவியானவர் இருக்கிறாரு, என் புருஷனை அவர் தொடுவாரு, ரட்சிப்பாரு,
என்ன சந்தித்தது போல அவரையும் சந்திப்பாரு. எவ்வளவு பெரிய கட்டுல இருந்தாலும், எவ்வளவு பெரிய போராட்டத்துல இருந்தாலும், என்னை அபிஷேகம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்பதை அந்த சகோதரி நம்பினதுனாலே, உணர்ந்ததினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் சிலருக்கு ஏன் ஆண்டவர் மேல சந்தேகம்னா, அவரை அனுபவிக்கல, ஆவியானவருடைய வல்லமைய உணரல, காத்திருக்கல. பாருங்க, சீஷர்கள் மேல் வீட்டு அறையில போய் சாப்பிட்டாங்களா தண்ணி குடிச்சாங்களான்னு தெரியல, ஆனா ஆவியானவருக்காக காத்திருந்தாங்க. எல்லாரும் இருதயத்துக்குள்ள கலக்கம். இயேசு எங்க பக்கத்திலே இருந்தாரு, அவரை நம்பியே நாங்க இருந்தோம். ஆனா அவர் இப்ப எங்களை விட்டுட்டு பரலோகத்துக்கு போயிட்டாரு. ஆனா நான் போகிறேன், நான் போன பின்பு உங்களுக்காக வேறொரு தேற்றரவாளனை நான் அனுப்புகிறேன்னு சொன்னாரே, அந்த தேற்றரவாளனுக்காக காத்தே இருக்கிறாங்க. வருவாரு, வருவாரு, பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு வருவாரு. யாரும் அந்த இடத்தை விட்டு எங்கேயும் எழும்பி போகல. ஆவியானவரை பெறுகிறவர, அவருடைய வல்லமையை அனுபவிக்கிறவர, அவருடைய அக்கினி மயமான பரிசுத்த வல்லமையை காண்கிறவர மேல் வீட்டு அறையை விட்டு அவங்க எழும்பி போகவே இல்லை. அதுதான் வாஞ்ச, அதுதான் தாகம். செத்தாலும் சாகுறேன், எனக்கு உங்க ஆவியை தாங்க, எனக்கு உங்க பரிசுத்த ஆவியானவரை தாங்க. வேதம் ஒரு நாளும் பொய் சொல்லாது. எந்த பேதுருடைய நாவு மறுதளிக்குதோ, அதே பேதுரு அபிஷேகம் பெற்ற அன்னைக்கே, ஆவியானவரால் நிரப்பப்பட்ட அன்றைக்கே, இயேசுனா யாருன்னே தெரியாதுன்னு எந்த பேதுரு ஓடுனானோ அவனை கொண்டே அற்புத அடையாளங்கள் நடக்குது. 2வது அதிகாரத்துல அபிஷேகத்தை பெறுகிறான். 3வது அதிகாரத்துல அதே பேதுரு சப்பானியா கடக்கிறவனை எழும்பி நடக்க பண்ணுகிறான். சப்பானியா கடக்கிறவனை எழும்பி நடக்க பண்ணுகிறான். ஹல்லேலூயா, 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 ஆமென். ஆவியானவர் சொல்லுகிறார் சிலரோடு, ஏன் இன்னும் உன் இருதயம் நம்பலன்னா, ஆவியானவருக்கு நீ காத்திருக்கல. ஆவியானவருக்கு இடம் கொடு, பரிசுத்த ஆவியானவருக்கு உன்னை விட்டு கொடு. அவருடைய கை வல்லமை உன்னை தொடும். எத்தனை பேர் அழுறாங்க தெரியுமா, எங்களுக்கு இப்படி ஒரு ஆராதனை இல்லை சிஸ்டர். நேற்று ஒரு சிஸ்டர்ஸ் பேசுறாங்க, இப்படி ஒரு ஜபத்தை நாங்க கேட்டதே இல்லை. சென்னையில இருக்காங்க, நீங்க பக்கத்துல இருந்தீங்கன்னா நான் ஓடி வந்திருப்பேனே, இதுவரை நான் இப்படி கேட்டதில்லையே. பரிசுத்த ஆவியானவருக்காக ஏங்கி கிடக்கிறவர்கள் அநேகர் உண்டு. ஆனா நம்மையோ ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் நிறைத்து நிறைத்து, நம்ம இருதயம் கல்லான இருதயமா இருக்கக்கூடாது. அவருக்கு விட்டு கொடுக்க விட்டு கொடுக்க ஆவியானவர் அடுத்த கட்டத்திற்கு நேராக கொண்டு செல்லுவார். அப்படியே இடம் கொடுக்க போகிறோம் பரிசுத்த ஆவியானவருக்கு. நீங்க ஜெபிக்க ஜெபிக்க உங்க ஜெபம் அடுத்த கட்டத்துக்கு நேரா போகுதா? உங்க நாவு இன்னும் அந்நிய பாஷைகளை, புது புது பாஷைகளை பேசுதா? தரிசனங்களை பார்க்க துவங்குகிறீங்களா? தீர்க்க தரிசனம் நாவிலிருந்து வெளிப்படுதா? ஆவியானவர்களை மறுரூபமாக்கி ஆவிக்குள்ளாய் இன்னும் ஆழத்திற்குள்ளாய் கொண்டு செல்லுகிறார். அப்படியே இருக்கிற இடத்துல நீ முடிந்தவர்கள் எழும்பி நின்று கொள்ளலாம். யாரையும் பார்க்க வேண்டாம். கரத்தை அப்படி தேவனுக்கு நேராக உயர்த்தி, உங்க அக்கினி என்ன தோடட்டாண்டவரே, உங்க அக்கினி என்ன தோடட்டாண்டவரே. சகரியா ஒரு ஊழியக்காரன், ஆசாரியன். ஆனா கர்த்தரால் சொல்லப்பட்டதை நம்ப முடியல. ஆனா ஆவியானவரால் நிரப்பப்பட அவன் தீர்க்க தரிசனம் சொல்றான். அவனுடைய வாயில பரிசுத்த ஆவியானவர் பயங்கரமான வார்த்தைகளை கொடுக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவரால ஒரு குடும்பமே நிரப்பப்பட்டு இருக்கு. தகப்பன் நிரப்பப்பட்டு இருக்கிறான், தாய் நிரப்பப்பட்டு இருக்கிறா, பிள்ளை வயிற்றுல இருக்கிற பிள்ளை நிரப்பப்பட்டு இருக்கு. ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. இந்த குடும்பத்தை பார்த்து கொண்டிருந்தவங்க சொல்றாங்க, இது என்னமா முடியுமோ, இந்த பிள்ளை வளர்ந்து எப்படிப்பட்ட பிள்ளையா இருக்குமோ. ஒரு பயம் உண்டாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது.
ஹல்லேலூயா. இன்றைக்கு சகோதரி நீங்க நிரப்பப்படுங்க. ஒரு விஷயம் கூட ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஓ ரகபர திகபர சந்துராதனரா ரிகபல் பிரௌடமனோ சந்துரா ஹல்லேலூயா. எல்லா தடைகள் உடையட்டும். ஆவியானவரே ஆவில விடுதலை உண்டாகட்டும். ஆவில விடுதலை உண்டாகட்டும். ஜெப விண்ணப்பங்கள் கேட்கப்படுவதற்கு அடையாளமாக இன்றைக்கு ஜனங்கள் பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்படுவார்களாக. விண்ணப்பங்கள் கேட்கப்படுகிறதற்கு அடையாளமாக உம்முடைய ஜனங்கள் அக்கினியினாலே நிரப்பப்படுவார்களாக. வாஞ்சிக்கிறவர்களை பரிசுத்த ஆவியானவர் நிரப்புகிறார். வாஞ்சிக்கிறவர்களை மட்டும் அவர் நிரப்புகிறார். வெறுமையா இருக்கிறவர்களை அல்ல. வாஞ்சையோடு நிற்கிற ஆத்துமாவை சகோதரி கர்த்தரோனை இப்போது தொடுகிறார். பரிசுத்த ஆவியானுடைய விரல் உன்னை தொடுகிறது. பரிசுத்த ஆவியானுடைய விரல் உன்னை தொடுகிறது. உச்சன் தலையில தேவ வல்லமை இறங்குகிறது. உச்சன் தலையில கர்த்தருடைய விரல் தொடுகிறது. ஆவியின் வல்லமையாலே நிரப்பப்படுகிறார். பரிசுத்த ஆவியானுடைய அக்கினியினாலே நிரப்பப்படுகிறார். அக்கினிக்குள்ள இடப்பட்ட கொள்ளிய போல சிலரை கர்த்தர் இன்னும் அக்கினியை மாற்றுகிறார். அக்கினிக்குள்ள இடப்பட்ட கொள்ளி, அக்கினிக்குள்ள இடப்பட்ட கொள்ளி. பேசுங்க பேசுங்க. ஓ அந்நிய பாஷைகளை பேச துவங்குங்க. ஆவியானவர் தருகிற வரங்களின் படி உனக்கு இருக்கிற ஆவியின் வரத்தை அனல் மூட்டி எழுப்பு. ஆவியானவர் ஒரு விசை கூட உங்களை நிரப்புகிறார். புதிய வார்த்தைகளை ஆவியானவர் அருளுகிறார். புதிய பாஷைகளை கத்த நாவில வைக்கிறார். பற்பல பாஷைகள் புறப்படுகிறது. பற்பல பாஷைகள் புறப்படுகிறது. பற்பல பாஷைகள் புறப்படுகிறது. தடைகள் உடைக்கப்படுகிறது. எல்லா சபிக்கப்பட்ட கிரியைகளும் அழிவுக்கு வருகிறது. சிங்காசனத்திலிருந்து புறப்படுகிற பரிசுத்த அக்கினி, சிங்காசனத்திலிருந்து வெளிப்படுகிற பரலோக அக்கினி ஜனத்தின் மேல விழுவதாக. ஓ ஜெபிக்கிற ஓ மேல கர்த்தருடைய அக்கினி விழுகிறது. ஆமே, கர்த்தருடைய அக்கினி விழுகிறது. உன் நாவுகளை அக்கினி தலலாக்குகிறா. நாவுகளை அக்கினி தலலாக்குகிறா. நாவுகளை அக்கினி தலலாக்குகிறா. மேல்வி தரையிலே சீஷர்கள் நாவிலே அக்கினியாய் அக்கினியாய் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்பட்டது போல ஜெபிக்க ஜெபிக்க ஒரு அக்கினி பற்றி பிடிக்கிறது. ஜெபிக்க ஜெபிக்க ஒரு அக்கினி தலல் நாவை நிரப்புகிறது. ஓ சிலர் ஆவியானவர் நிறைத்து ஊழியத்தில் பயன்படுத்த துவங்குகிறார். சிலர் ஆவியானவர் நிறைத்து ஆமே அற்புத அடையாளங்களை செய்ய பயன்படுத்த துவங்குகிறார். நீ ஜெபிக்கும் போது அற்புதங்கள் நடக்கிறத பார்ப்பா. ஓ ரீபா ரீகா ரலா தீபா லஷி. நீ கை உயர்த்தி ஜெபிக்கும் போது உன் கரத்தில் இருந்து வல்லமை வெளிப்படுகிறதை காண்பாய். நான் பலவீனப்பட்டிருக்கிறேன்னு சொல்லாத தாயார, நான் பலவீனப்பட்டேன்னு சொல்லாதீங்க. ஆமே, உங்களை பலப்படுத்துகிறவர் கத்த, உங்களை பலப்படுத்துகிற கத்த, உங்களை பலப்படுத்துகிறவர் கத்த. ஆமே, வல்லமையுள்ள ஆவியானவர், பலத்தின் ஆவியானவர், பலத்தின் ஆவியானவர் சில பலவீனமானவர்களை ஆமீன் அவர் நிறைக்கிறார். சில பலவீனப்பட்டவர்களை கத்த நிறைக்கிறார். பலவீனமா இருக்கிறவர்களை கத்த நிறைக்கிறார். ஒரு பலம் உன் மேல வந்து அமருகிறது. ஒரு உன்னத பலம், ஒரு உன்னத பலம் உன் மீது வந்து அமருகிறது. ஒரு உன்னத பலம் உன் மீது வந்து அமருகிறது. சபிக்கப்பட்ட கிரியைகளை அழிக்கிற தேவ வல்லமை. பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய கரம் அமருவதாக. பரிசுத்த ஆவியானவர் உங்க கரம் அமருவதாக. பிரதியட்சமாய் பிரதியட்சமாய் உம்முடைய கரம் உம்முடைய பிள்ளைகள் மேல வைக்கப்படட்டும். பிரதியட்சமாய்
பிரதியட்சமாய் கர்த்தருடைய கரம் பிரதியட்சமாய் ஆவியானுடைய விரல் தொடுவதாக உணரட்டும் ஆண்டவரே. ஒரு தொட்டு உணர்கிற அபிஷேகம், ஒரு தொட்டு உணர்கிற அபிஷேகம், ஒரு தொட்டு உணர்கிற அபிஷேகம் நரம்புகளுக்குள்ளாய் ஊடுருவுவதாக, எலும்புகளுக்கு ஊடாய் இறங்குவதாக, இரத்த நாளங்களுக்குள்ளாய் ஒரு வல்லமை இறங்குவதாக. ஓ ரபரபல திகவவ ரிபல ஷிகலரா ரிபல பரபர ரப்தரவ ஷியகவரவா ரிபல் கவர தினோ சத்திரி கவரவா ரிகவரவரவரவா. ஹalleluya ஹalleluya. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை தெரிந்து கொள்ளுகிறார். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை தெரிந்து கொள்ளுகிறார். ஹalleluya ஹalleluya. இழிவா எண்ணப்பட்டுகிறவர்களை தமக்காக தெரிந்தெடுத்து தமது பரிசுத்த ஆவியினாலே நிரப்புகிறார். பரிசுத்த ஆவியானவரை நிரப்புகிறார். உனக்கு ஞானம் இல்லாம இருக்கலாம், ஆனா இன்றைக்கு ஆவியானவர் உன்னை நிறைக்க தெய்வீக ஞானம் வைக்கப்படுகிறது, அனந்த ஞானம் வைக்கப்படுகிறது, ஆவியானவருடைய ஞானம் வைக்கப்படுகிறது. ஆமென். கர்த்தருடைய ஞானம் வைக்கப்படுகிறது. விட்டு கொடுக்கிறவர்கள் ஆவியானவருக்கு முழுமையாக 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 Hallelujah, 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 hallelujah. Oh rakababa barabalara ribala barabala. Hallelujah. சிலர் கடன் பாரத்தை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். சிலர் உனக்கு பண தேவைகளை நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆவியானவர் சொல்லுகிறார், உள்ளவைகளை அவமாக்கும்படி இழிவாய் எண்ணப்பட்ட உன்னை எனக்கு நான் தெரிந்தெடுத்தேன். உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி ஒன்றுமில்லாம வெறுமையாய் இருந்த உன்னை எனக்காக நான் தெரிந்தெடுத்தேன். ஆவியானவராலே நிரப்பப்பட உன் பாத்திரம் எண்ணெயால நிரப்பப்படும். உன் அபிஷேகம் அநேக குடும்பத்தை கட்டி எழுப்பும். உன் அபிஷேகம் உன் வீட்டில் இருக்கிற வெறுமைகளை நிரப்பும். ஆவியானவருக்கு இடங்கொடு சகோதரி. உன் குடும்பத்தில் இருக்கிற வெறுமைகள் இன்றைக்கு மறைகிறதை பார்ப்பார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அந்த விதவையா இருந்த தாயாரை பார்த்து எலிசா தீர்க்கதரிசி, ஓ உன் பாத்திரத்தில் இருக்கிற எண்ணெயை ஊற்று, நீ ஊற்ற 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 ஆமென், உன் அபிஷேகம் நிரம்ப 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 உன் வீட்டில் இருக்கிற வெறுமை மாறும். ஓ உன் கடன்காரர்களுக்கெல்லாம் அடைத்து தீர்க்கத்தக்கதாக அதிலிருந்து உனக்கு நான் உண்டாக்குவேன், அதிலிருந்து உனக்கு ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணுவேன் என்று. ஆமென் ஆமென். இன்றைக்கு ஆவியானவர் சிலரோடு பேசுகிறார். ஆவியானவருக்கு குடும்பத்தில் இடம் கொடுக்க உன் கடன் பாரங்கள் மறைகிறதற்கு அவரே வழிவாசல்களை திறக்கிறார். ஓ ரபரதி ரபஷிகரபலா ரிபலதி கபரபரபரவா ரி லௌடபரதுனபஷே. உனக்கு ஏன் இந்த பலவீனம், உனக்கு ஏன் இந்த போராட்டம்? நீ ஆவியானவருக்கு காத்திருக்க கர்த்தருக்குள்ளாய் பலன் கொள்ள இந்த போராட்டங்கள் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போகிறத காண்பார். ஓ ரிபா லிபா ரலா திகா ரபலா ரிகபாபா ஷிகலரா. ஆமென் ஆமென். நீ ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஜெபிக்க அந்நிய பாஷைகளை பேசி ஆவியானவருக்குள்ளாய் விட்டு கொடுக்க வியாதிகள் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போகிறதை காண்பார். உன்னத அக்கினி உன்னத அக்கினி உன்னத அக்கினி உன்னத அக்கினி உன்னத அக்கினி உன்னத அக்கினி உன்னத அக்கினி. ஆவியானவர் 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 ரிபா லபா ரபா லதரலா. இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படும்படியா செயல்படுகிற பரிசுத்த ஆவியானவர். இயேசு கிறிஸ்துவின் நாமம் ஆமென் நிரூபிக்கப்படும்படியா செயல்படுகிற பரிசுத்த ஆவியானவர். இயேசுவே என்று கூப்பிடுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தம்மை திருஷ்டாந்தமாய் நிரூபிக்கிற பரிசுத்த ஆவியானவர். ரிபலா திகபா ரபலா ரிபல் கபாரதோல ஷக்கரே ரிகம் தராதனா. கர்த்தருனை ஆவிக்குள்ளாக்குகிறார். ஆவியானவருனை ஆவிக்குள்ளாக்குகிறார். கர்த்தரே ஆவியானவர், அவருனை ஆவிக்குள்ளாக்குகிறார். பரிசுத்த ஆவியானவர் உன்னை ஆவிக்குள்ளாக்குகிறார். ரிபலி கபா ரிபல ஷிகரபா. நீ மாம்சத்தோடு ஓடினது போதும், நீ மாம்ச பலத்தோடு நடந்தது போதும். இன்றைக்கு ஆவியின் பலனை வைக்கிறேன், இன்றைக்கு ஆவியின் பலனை உன் மேல வைக்கிறேன், இன்றைக்கு ஆவியின் பலனை கர்த்தர் உன் மீது வைக்கிறார். ரிபா ரலா திக
ஆவியின் பலன் ரெட்டிப்பாய், ஆவியின் பலன் ரெட்டிப்பாய், ஆவியின் பலன் ரெட்டிப்பாய். ஹalleluya hallelujah 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 amen 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 amen. ஓ ரிபல தரபல ரகல. இன்னும் விட்டு கொடுத்து ஜெபிங்க, இன்னும் விட்டு கொடுத்து ஜெபிங்க. ஆவியானவர் உங்க குடும்பத்தின் ஆழத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார், உன் குடும்பத்தின் மறைவிடத்தில் அசைவாடுகிறார். ஆமென் ஆமென் ஆமென். எந்த எந்த காரியத்தை மாற்றணும்னு அவருக்கு தெரியும். ஆமென் ஹalleluya hallelujah. ஆழத்தில் 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 உன்னால் செயல்பட முடியாத சில காரியங்களில் எல்லாம் ஆவியானவர் தாமே பலமாய் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். நீங்க செய்ய முடியாத காரியங்களை ஆவியானவர் உங்களுக்காக செய்து முடிக்கிறார். உன்னால செய்ய முடியாத காரியங்கள் கர்த்தரால் செய்து முடிக்கப்படுகிறது, தேவனால் நிறைவேற்றி முடிக்கப்படுகிறது. ஓ ரேகாபா லீபாலா ஷிகலாரா ரீபாலா. நீங்க இடம் கொடுத்து ஜெபித்துக் கொண்டே இருங்க, ஜெபித்துக் கொண்டே இருங்க. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே ஆவியானவருக்குள்ளாய் இடம் கொடுத்து பாடி துதிக்க 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 இதோ சிறைச்சாலையின் கட்டுகள் எல்லாம் அவிழ்ந்து விழுந்தது. ஆமென் ஆமென் ஆமென். கட்டுகள் உடையத்தக்கதாக விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. ரிகபாலா ஷிகலப ரிதரபனா ரிகபர ரிபாலா துரபலப ஷவரபலப ரிகபரபலப. கர்த்தருடைய ஆவியானவருக்கு இடம் கொடுக்க, இடம் கொடுக்க கட்டுகள் எல்லாம் நெருப்பப்பட்ட நூல் போல அவிழ்ந்து விழுகிறது. ஆவியில விடுதலை, ஆவியில விடுதலை, ஆவியில விடுதலை. ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் உன் வாழ்க்கை இப்படிதான் இருக்கும். எப்போ உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படுமோ அப்போ உங்க வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் மாறிக்கிட்டே இருக்கிறத பார்ப்பீங்க. பரிசுத்த ஆவியானவர் ஒருவருடைய வாழ்க்கையை ஆளுகை செய்ய துவங்கிட்டார் என்றால் நாளுக்கு நாள் உன் வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு நேராய் படிப்படியாய் படிப்படியாய் உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கிறதை காண்பாய் சகோதரா சகோதரி. அதான் வேதம் சொல்லுகிறது, உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் போது உன் வனாந்தரம் எல்லாம் வயல்வெளியாக மாறும் என்று வேதம் சொல்லுகிறது. வயல்வெளி எல்லாம் காடாக எண்ணப்படும், காடாக எண்ணப்படும், காடாக எண்ணப்படும். அல்லேலூயா அல்லேலூயா. அபிஷேகத்திற்காக காத்திருக்கிறவர்கள் அந்த மானானது நீரோடைக்காக வாஞ்சித்து கதறுகிறது போல கதறுவாங்க. அது தெரியும். நீங்க இல்லைன்னா என் வாழ்க்கை இதோட முடிஞ்சது ஆண்டவரே, நீங்க இல்லைன்னா இப்படிதான் கடைசி வரை என் வாழ்க்கை இருக்கும். அப்போ நான் தப்பி பிழைக்கணும்னா என் ஆவியானவர் என் மேல வந்து அமரணும். கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ளா வாசம் பண்ணணும். உன்னதத்தின் ஆவியானவர் என்னிலே பலமாய் வெளிப்படணும். ஆமென். அவர் தங்குகிற ஸ்தலமாய் இந்த சரீரம் இருக்கணும். இந்த பலவீனப்பட்ட சரீரம் என் ஆண்டவர் தங்குகிற ஸ்தலமாய் இருக்கணும். அதான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் இனி கைவேலையால் செய்யப்பட்ட எந்த ஆலயத்தில நான் இருக்கிறது இல்லை, நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவியானவர் உங்களில் வாசமாயிருக்கிறார் என்றும் அறிந்திருக்கணும், அறிந்திருக்கணும். ஆண்டவர் எந்த பெரிய பெரிய ஆலயத்தில் இருக்கிறது இல்லை. இப்ப இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே பரிசுத்த ஆவியானவர் ஆலயமாய் பார்ப்பது மனிதர்களுடைய சரீரத்தை தான், மனிதர்களுடைய சரீரத்தை தான். அதான் வேதம் சொல்லுகிறது, இந்த சரீரத்தை நீ பாவத்திலும்
பொழுதுபோக்கிலும் களியாட்டுகளிலும் இந்த சரீரத்தை நீ கெடுக்க கெடுக்க ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். நீங்களே அந்த ஆலயம், நீயே அந்த ஆலயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை தமது பரிசுத்த ஆலயமாய் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஏன்? உங்களில் வாசமாய் இருக்கும், உங்களில் தங்கும்படி. ஆமே, உங்களுக்குள்ளாயிருந்து அவர் வெளிப்படும்படி, உங்க நாவில் இருந்து அவர் தீர்க்க தரிசனமாய் பேசும்படி, உங்க கண்களை கண்டு அவர் தரிசனங்களை பார்க்கும்படி, உங்க கைகளை கொண்டு அவர் தமது வல்லமையை வெளிப்படுத்தும்படி, உங்க கால்கள் நிற்கிற இடத்திலே அவருடைய சமாதானம் வைக்கப்படும்படி உன்னையே தமக்கு ஆலயமாய் கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். கர்த்தருடைய ஆலயமாய் என்னை விட்டு கொடுக்கிறேன் என்பவர்கள், கர்த்தருடைய ஆலயமாய் என்னை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள், அந்த மானானது நீரோடைக்காக வாஞ்சித்து கதறுகிறது போல, என் தெய்வமே நீர் என்னில் வந்து ஆளுகை செய்யும், என் தெய்வமே நீர் என்னில் வாசம் பண்ணும், நீர் எனக்குள்ளாயிருந்து வல்லமையான காரியங்களை நடப்பிப்பதற்காக என்னை தருகிறேன் என்று விட்டு கொடுங்க, என்னை தருகிறேன் என்று விட்டு கொடுங்க. அப்படி கரங்களை தட்டி ஜெபிக்க துவங்குங்க. அவருக்காக கொடுக்க கொடுக்க அவர் கரத்தில் எடுத்து தமது சித்தத்தை நடப்பிக்க துவங்குகிறார். ஓ ரிபாலா தரபாலா ரிகபாலா. ஆமே, கர்த்தர் பலமுள்ளவர்களை தேடல, பலவீனமானவர்களை தான் தேடுகிறாரு. கர்த்தர் ஞானிகளை தேடல, அவர் பைத்தியமானவர்களை தான் தேடுகிறாரு. கர்த்தர் எல்லாம் இருக்கிற உள்ளவர்களை அவமாக்கும்படியா இழிவாய் எண்ணப்படுகிறவர்களை, ஏழைகளை, தரித்திரர்களை, சிறுமைப்பட்டவர்களை அவர் தம்மிடமாய் சேர்த்து கொண்டு சிறியவனை புழுதியில் இருந்து உயர்த்துகிறவர், எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிறவர், அவனை பிரபுக்களோடு ராஜாக்களோடு அமர பண்ணுகிற வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. உங்களுக்குரிய ஆவிக்குரிய வரத்தை அனல் மூட்டி எழுப்புங்க. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உன் மீது என் கைகளை வைத்ததினாலே உன்னில் இருக்கிற ஆவியின் வரம் அனல் மூட்டி எழுப்பப்படுகிறது. கைகளை தட்டி ஜெபிங்க. ஆமென், ஆமென். பரிசுத்த ஆவியானவர் தொடுகிறார். கர்த்தருடைய கரத்தின் வல்லமை தொடுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியிலே தரிசித்து ஜெபிங்க. ரிகபா ரெதிரபா சந்தர பௌரே கபால தோரதனா ரிகபல் பிரௌடா ரேதல் கேரம நந்தல் கடா ரமோன தேரத ரகசியாத்தனரா. ஹல்லேலூயா. என்னை நீரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நீரப்பும் உந்தன் ஆவியா, என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். கேட்போமா எல்லாரும்? என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியா, என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும், என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே. ஆமென். தேற்றர வாழ பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே, தேற்றர வாழ பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே, ஆற்றலை கொடுத்து அன்பா நிரப்பும் ஆவியே வாருமே, ஆற்றலை கொடுத்து அன்பா நிரப்பும் ஆவியே வாருமே, என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியா, என்னை நிரப்பும். சத்தமாய் என்னை நிரப்பும்.
என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியா, என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, உந்தன் ஆவியா என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும். சத்தமாய் சத்தமாய் கேளுங்க கேளுங்க, அப்படி கேட்க துவங்குங்க, கேட்க கேட்க நிரப்ப துவங்குகிறா. அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். நீ எப்படி ஜெபிக்கிறாயோ அப்படியே கர்த்தர் வெளிப்படுகிறார். நீங்க எப்படி ஜெபிக்கிறீங்களோ அதை செய்யவே அவர் வெளிப்படுகிறார். நீங்க எதை கேட்கிறீங்களோ அதை தரும்படியாகவே கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்படுகிறார். தானியேலை பார்த்து தேவதூதன் சொல்லுகிறார், நீ எப்படி ஜெபித்தாயோ அப்படி செய்யும்படியாகவே நான் அனுப்பப்பட்டேன். அல்லேலூயா அல்லேலூயா. நீ ஜெபிக்க துவங்கிய நாளில் இருந்து உன் விண்ணப்பங்கள் தேவ சமூகத்தில் கேட்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆமென். நீ ஜெபிக்க ஜெபிக்க பரலோக ராஜ்யம் உன் ஜெபங்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறது. தூதன் சொல்லுகிறான், உன் ஜெபம் பரலோகத்தில் கேட்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா அல்லேலூயா. நீங்க ஒருவேளை பூமியில இருந்து ஜெபித்து கொண்டிருக்கலாம், ஆனா உங்க சத்தம் பரலோகத்தில் கேட்கப்படுகிறதா, உங்க சத்தம் பரலோகத்தில் கேட்கப்படுகிறதா. தூதர்கள் சாட்சியாய் சொல்லுகிறார்கள். ஆமென் ஆமென். கர்த்தர் உன் ஜெபத்தை பரலோகத்தில் கேட்டுக்கொண்டே இருந்தா, நீ எப்படி ஜெபித்தாயோ அப்படியே உனக்காக செய்ய நான் வந்தேன் இந்த ராத்திரி நேரத்திலே. ஆமென். ஆத்துமாவே, நீ எப்படி ஜெபித்துக் கொண்டிருக்கிறாயோ அப்படியே செயல்படும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் உன் நடுவிலே இறங்கி வந்திருக்கிறார். வல்லமையுள்ள ஆவியானவர் உன் நடுவிலே பலமாய் இறங்கி வந்திருக்கிறார். ஆமென் ஆமென். ராஜாத்தியே, உன் மன்றாட்டி என்ன, உன் மன்றாட்டி என்ன? நீ ஆமென் தேசத்துல பாதிய கேட்க கர்த்தர் உனக்கு தர வல்லமை உள்ளவரா. ஒரு நிறைவாய் ஒரு நிறைவாய் இன்றைக்கு ஆவியானவர் இன்றைக்கு ஒவ்வொருவரையும் நிறைக்கிறார். ஆமென் ஆமென். இந்த நாளிலே, இந்த மாதத்தின் முதல் நாளிலே ஆவியானவர் ஆமென் தமது நிறைவால் உன்னை நிறைத்து இந்த வருடத்தை முடிக்க செய்கிறார். ஆமென். நீ ஜெபித்த ஜெபங்களுக்கு எல்லாம் பதிலை தந்து இந்த வருடத்தை முடிக்க பண்ணுகிறார். விசுவாசிக்கவளே பாக்கியவதி, விசுவாசித்தவனே பாக்கியவதி. கர்த்தரால் அவனுக்கு சொல்லப்பட்டது நிறைவேறும். ரிகபரதன சிங்கலபரா ஓ ரிகபரபலபோ சப்தராதரகசியாத்தனரா ரிகபலபரபரபரபரபரபா ரிகபபலரலரதனரா. ஆமென் 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 ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆவியானவராலே நிரப்பப்பட நிரப்பப்பட வேறு மனுஷனாக்கப்படுகிறார், வேறு மனுஷியாக்கப்படுகிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. ஜெபிக்க ஜெபிக்க தான் ஒரு மனுஷனுடைய ஜென்ம குணம் அழிந்து ஆவியானவருடைய ஆவியின் கனிகள் நம்மிலிருந்து புறப்பட துவங்கும். ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஜெபிக்க ஜெபிக்க நான் என்கிற அந்த மாமிசம் அழிந்து நான் என்கிறதான அந்த அகம், நான் தான், அதை கர்த்தர் அப்படியே குறைத்து அவருடைய இயேசுவின் சுவாபங்களும் இயேசுவின் அன்பும் இயேசுவின் தயவும் சந்தோஷமும் ஆமென் அந்த நபரை அப்படியே நிரப்ப துவங்குகிறது. இன்றைக்கு ஆவியானவர் ஜெபிக்க ஜெபிக்க அநேகருடைய வாழ்க்கையில பலமாய் வெளிப்பட்டார். ஆமென். அவர் பலமாய் கிரியை செய்தார். ஆமென் ஆமென். நம்மை கொண்டு அவர் பெரிய காரியங்களை செய்தார். நம்ம எல்லாரும் கரம் தட்டி அவருக்கு நன்றி செலுத்துவோமா? நன்றி ராஜா, நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. தெய்வமே மக்கு நன்றி, பரிசுத்தரே மக்கு நன்றி, ஆவியானவரே மக்கு நன்றி. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாருங்க, 2-3 நாட்களுக்கு ஒரு முறை அடிக்கடி ஒரு சகோதரி என்னிடத்துல ஃபோன் பண்ணி பேசுவாங்க. அவங்க ஒரு எக்ஸாம் எழுதியிருக்கிறேன், எனக்கு அதுக்கு ரிசல்ட் வரணும், எனக்கு ஆண்டவர் அந்த வேலையை எனக்கு தரணும்னு ஜெபிக்க ஜெபிக்க பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு கொண்டே இருப்பாங்க. அப்பவே இருதயம் சொல்லும், ஆவியானவர் அங்க இருக்கிறாரு, அந்த காரியத்தை ஜெயமா முடித்து கொடுத்துருவாரு அப்படின்னு.
அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு சாயங்காலம் அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி நாங்கள் இங்கே ஜெபிக்கும் போது அவங்க அங்கே அந்நிய பாஷை பேசி ஆவியானவருக்குள்ள நிரப்பப்படுறாங்க. ஜெபித்து முடித்து உடனே அங்கேருந்து ரிசல்ட் வருது, அவங்க பேர் வந்தாச்சு அப்படின்னு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஜெபம் ஆவிக்குள்ளா இருக்கும்போது நம்ம விண்ணப்பங்களை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கிறவர், நம்முடைய நாவிலிருந்து ஜெபிக்கிறவர், நமக்காக கிரியை செய்கிறவரும் அவரே. அல்லேலூயா. அவன் இன்றைக்கு ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் கிரியை செய்தார். அநேக கடன் பாரத்தில் இருக்கிறவர்களை கர்த்தர் தைரியப்படுத்தி அவருடைய ஆவியினாலே நிறைத்து அந்த கடன்களை அடைத்து தீர்க்க அவர் வழிவாசல்களை திறந்தபடியாலே கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆமென், 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 ஆமென். ரிகரபலதரா. வியாதியோடு பலகீனத்தோடு இருந்தவர்களை கர்த்தர் தமது பலத்தினாலே நிறைத்து வியாதியின் கூறுகளை அறுத்து போட்டபடியினாலே கரம் தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ரிபலதரா ஷேகேலே ரேவானா ரிகலதனா. போராட்டத்தோடு பிசாசின் பிடியில் இருந்தவர்களை வல்லமையுள்ள ஆவியானவர் பலமாய் கிரியை செய்து வெள்ளம் போல நின்ற சத்துருவை அவனுக்கு விரோதமாய் கொடி ஏற்றி ஜெய கொடி ஏற்றி நமக்காக ஆமென் யுத்தம் செய்து பெரிய காரியங்களை நடப்பித்தபடியே கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya, hallelujah, 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 hallelujah. பாருங்க, நம்முடைய ஆன்லைன் ஜெபத்துல ஸ்ரீலங்கா தேசத்திலிருந்து அநேக சகோதர சகோதரிகள் இணைந்து இருக்கிறாங்க. ஊழியம் செய்கிறவர்கள், அபிஷேகிக்கப்பட்டவங்க. இப்போ ஸ்ரீலங்கா தேசம் புயல் காற்றினாலும் வெள்ளத்தினாலும் நிலச்சரிவினாலும் அழிவுக்குள்ளா இருக்குது, உருக்குலைந்த நிலைமையில இருக்குது. இப்படி ஒரு கரத்தை பரத்துக்கு நேராக உயர்த்தி ஸ்ரீலங்கா தேசத்தில் இருக்கிற நம்முடைய சகோதர சகோதரிகளை கர்த்தர் நினைத்தருளும்படியாக அவர்களுடைய ஜீவன் சுகம் பலன் யாவும் அருமையாய் காக்கப்படும்படியாக எல்லா விபத்துகளுக்கும் மரணத்திற்கும் இயற்கை சீற்றங்களுக்கும் பெருவெள்ளத்திற்கும் கர்த்தர் ஆமென் மறைவிடத்தில் வைத்து தம்முடைய பிள்ளைகளை கண்மணி போல காக்கும்படியாக ஓ சத்துருவோ அழிவோ விபத்தோ ஆபத்தோ தொடாதபடி கர்த்தர் தமது கண்மலையின் வெடிப்பில் மறைத்து வைத்து காத்து கொள்ளும்படியாக ஆண்டவரே, ஆண்டவரே ஆமென். அந்த இயற்கை அழிவுக்கு ஒரு முடிவு உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆமே, காற்றை பார்த்து இறையாதே அமைதலா இரு என்று கட்டளை இடுகிற கர்த்தர் ஆமே ஆண்டவரே, ஸ்ரீலங்கா தேசத்திலே ஓ கர்த்தருடைய கை நீட்டப்படுவதாக, கர்த்தருடைய கரம் நீட்டப்படுவதாக, ஸ்ரீலங்கா தேசத்திலே கர்த்தருடைய கை வல்லமை நீட்டப்படுவதாக. காற்றுக்கும் கடலுக்கும் கட்டளை இடுகிற கர்த்தர் இப்பொழுதே அடக்கி அமர்த்துவாராக, இப்பொழுதே அடக்கி அமர்த்துவாராக. ஓ ரலதிகரப ஷிகலரதனா. ஆமென், 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 ஆமென். ஜனங்கள் எல்லாம் காக்கப்படுவார்களாக. ஓ ஹalleluya, ஹalleluya. பிள்ளைகளுடைய ஜீவன் சுகம் பலன் யாவும் ஆமென் கர்த்தருடைய பார்வையில அருமையாய் காக்கப்படட்டும். ஆகாரம் இல்லாமல் இருக்கிற ஜனங்கள் உண்டு, ஒரு நல்ல வஸ்திரம் இல்லாம வீடுகளை இழந்திருக்கிறவர்கள் உண்டு. அவர்களுடைய தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்தித்து அவர்களுக்கு கர்த்தர் ஆகாரத்தை அருளி போஷிக்கும்படியாக தேவைகளை சந்தித்து சிறு பிள்ளைகள், பச்சிலம் பிள்ளைகள், கர்ப்பிணி பெண்களை எல்லாம் கர்த்தர் காக்கும்படியாக அப்படியே ஜெபிக்கலாம். ஹalleluya, 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 ஹalleluya. ஆமென், ஆமென், ஆமென். ரிபலதிரப ஷக்கபரபரபலவ. ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கு ஒரு சகோதரி பேசுனாங்க, 33 வருஷம் ஸ்ரீலங்கா யுத்தத்தை கண்ட நாடு, யாருமே நிம்மதியா இதுவரை வாழல. இப்பதான் கொஞ்சம் ஓரளவு நிம்மதியா வரும்போது அழிவு. அநேகர் போன் செய்யறவங்க மந்திரவாதத்துக்குள்ளாவும் மந்திரவாத கட்டிலிருந்து விடுபட முடியாம கஷ்டப்படுகிறவங்களும் சாபத்துக்குள்ளா இருக்கிறவங்களும். ஆனா நல்ல அன்பான தேவ பிள்ளைகள் அப்படி ஒரு கரத்தை உயர்த்தி அந்த தேசத்தை கர்த்தர் நினைத்தருளணும், அந்த தேசத்தை கர்த்தர் நினைத்தருளணும். ஹalleluya, ஹalleluya. எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட புராணங்கள் சொல்லுகிறதா ஸ்ரீலங்கா தேசம் ஒரு பெரிய வலு சர்ப்பத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குதுன்னு.
இந்தியாவின் தென் தேசம், தென் திசை அந்த வலு சர்ப்பத்தின் ஆதிக்கத்துக்குள்ள இருக்குன்னு. ஆமென். அந்த தேசத்திற்கு விரோதமா இருக்கிற எல்லா பிசாசின் கிரியைகளையும் கர்த்தர் நிர்மூலமாக்கும்படியாக, ஆமென் ஆமென், அந்த தேசத்திற்கு நேராய் மேல இருக்கிற வானம் திறக்கப்படும்படியாக, அவருடைய வான மண்டலங்கள் பரிசுத்தமாக்கப்படும்படியாக, ஆமென், கர்த்தர் தமது தூதர்களை அனுப்பி அந்த தேசத்தில் ஒரு யுத்தத்தை நடப்பிக்கும்படியாக, எல்லா வலு சர்ப்பத்தின் தலைகளும் வெட்டப்பட்டு போகும்படியாக, மந்திரவாதங்கள் செயல்படாமல் செயலற்று அழியும்படியாக, ஆமென், சாபத்தின் கட்டுகளை கர்த்தர் முறித்து போடும்படியாக, அந்த ஜனங்களுக்கு ஒரு ரட்சிப்பையும் மீட்பையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கர்த்தர் கொடுக்கும்படியாக, அப்படி கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஓ ஹalleluya 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 ஹalleluya. ஆமென் 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 ஹalleluya. ஆமென். நம்முடைய ஜெபத்திலே இணைந்து பல பல தேசங்களிலிருந்து ஜெபித்து கொண்டிருக்கிற நபர்கள் உண்டு. என்ன ஜெப விண்ணப்பத்தோடு இருந்தாலும் கர்த்தர் அதை எல்லாவற்றிற்கும் எனக்கு அற்புதத்தை காணப்படணும். இந்த டிசம்பர் மாதத்தின் 1ஆம் தேதியிலே கர்த்தர் சொன்ன பிரகாரமாகவே வேண்டுதல் கேட்கப்பட்டது. விசுவாசித்தவனே பாக்கியவதி. கர்த்தரால் சொல்லப்பட்டது எல்லாம் இன்றைக்கு நிறைவேறட்டும். ஆமென். அவர்கள் குடும்பங்களை குறித்து கர்த்தர் கொடுத்த வார்த்தைகள் இன்றைக்கு நிறைவேறட்டும். அவர்கள் பிள்ளைகளை குறித்து கர்த்தர் கொடுத்த சமாதானத்தின் வார்த்தைகள் நிறைவேறட்டும். ஒவ்வொரு குடும்பங்களும் சமாதானத்தை சந்தோஷத்தை காண்பார்களாக. அழுகையோடு புலம்பலோடு கண்ணீரோடு மரண படுக்கையினாலோ, ஆமே, சத்துருவின் பிடியிலிருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இன்னைக்கு பிரதியற்றமாய் ஒரு விடுதலை உண்டாவதாக. பிரதியற்றமாய் கர்த்தருடைய கை வல்லமை தொடுவதாக. ஓ கர்த்தருடைய அக்கினி தலை தேசத்திலே பற்றி எறிவதாக. கர்த்தர் அப்படியே செய்கிறபடியால் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிக்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை நாட்களிலே அநேக தேவைகள் உண்டு. இந்த ஊழியத்தை கொண்டு அநேக சிறுமைப்பட்டிருக்கிற குடும்பங்களை கர்த்தர் தாங்கணும். விதவைகளாய் தனிமையாய் இருக்கிற தாய்மார்களுக்கும் கைவிடப்பட்டவர்களுக்கும் கர்த்தர் இந்த ஊழியத்தை கொண்டு போஷிக்கணும். ஆவிக்குரிய பிரகாரமாகவும் பூமிக்குரிய பிரகாரமாகவும் இந்த சபை, இந்த ஊழியம் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். கர்த்தர் அதற்காக தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறந்து இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்கும்படியாக, திரளாய் பழுகி பெருக பண்ணும்படியாக, தமது ஐஸ்வர்யத்தினாலே தமது ஆசீர்வாதத்தினாலே இந்த ஊழியத்தை கர்த்தர் நிறைத்து நிறைத்து ஆசீர்வதிக்கும்படியாக, எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்தித்து நிறைவாய் நடத்தும்படியாக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ரீபலதரம சந்துராதனரப ரகசியாதனரா. இந்த நாள் ஜபத்தை கத்திரி மட்டுமாய் நமக்கு ஆசீர்வாதம் தந்தபடியாக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஜெபம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, டிசம்பர் மாதத்தின் 1ஆம் தேதியில 31வது நாள் ஜெபத்தில் நம்முடைய சமூகத்தில் காத்திருக்க நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த மிகுந்த இரக்கங்களுக்காக, கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆங்காங்கே தூர தேசத்தில் இருந்தோம் ஒவ்வொரு இடங்களிலிருந்து ஜெபித்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருடைய கண்கள் கண்ணோக்குவதாக. அவருடைய சூழ்நிலைகளில் ஒரு மாறுதலை கட்டளையிடுங்க. அவருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை காண செய்யுங்க. கர்த்தருடைய வல்லமையுள்ள கரம் ஒவ்வொருவரையும் தொடுவதாக. நினைத்ததற்கும் ஜெபிக்கிறதற்கும் அதிகமாய் அதிகமாய் கிரியை செய்கிற கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வெளிப்படட்டும் ஆண்டவரே. இன்னும் அதிகமாக ஜெபிக்க கிருபை கொடுங்க ஆண்டவரே. இன்னும் உம்முடைய உன்னத பலத்தினால் உம்முடைய ஜனத்தை இடை கட்டுவீராக. தொடர்ந்து மீதி இருக்கிறதான ஜெப நாட்களிலே தவறாமல் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்க கிருபையும் பலனையும் தாங்க ஆண்டவரே. ஆமென். எல்லா சத்துருவின் கிரியைகளும் அழிக்கப்படட்டும். இனி வருகிற ஒவ்வொரு நாட்களும் கர்த்தர் புது புது ஆசீர்வாதங்களினாலே உம்முடைய ஜனங்களை நிறைத்து ஆசீர்வதிக்கிற நாட்களாய் மாறட்டும் ஆண்டவரே. ஆமென் ஆமென். இந்த ஜெபத்தின் துவக்கத்தில் எல்லா சத்துருவின் கிரியைகளையும் உடைத்து வழிவாசல்களை திறந்து எங்களை இதுவரை கொண்டு வந்து நிறுத்தினீர். இனிமேல் உம்முடைய ஜனத்தை ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படியாக வருகிற புதிய வருடத்திலே ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் பெற்றவர்களாய் வாழத்தக்கதாக ஆவியானவர் எங்களை கொண்டு செல்வீராக.
அவருடைய மகிமைக்குள்ளாய் தொடர்ந்து எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.